அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம் அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி, சமாதானம், பாதுகாப்பு, பரக்கத்து உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய புனிதமான முஹர்ரம் மாதத்திலே 15வது தினத்தை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறப்புமிக்க மாதத்திலே வருடம் முதலாவது மாதமாகிய முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை கொண்டு நம்முடைய இந்த வருடம் பூராவுமே ஹைரான ஒரு வருடமாக, ஆரோக்கியமான ஒரு வருடமாக, பரக்கத்து பொருந்திய ஒரு வருடமாக நாம் எல்லாம் செய்யக்கூடிய தொழிலே, வியாபாரத்திலே, வேலை வாய்ப்புகளில், வீடுகளில் பரக்கத்தை தந்து ஹஜ்ஜுகளை செய்வதற்கும், உம்ரா செய்வதற்கும், தான தர்மம் அதிகமாக ஏழை எளியோருக்கு உதவி செய்வதற்கும், குர்பான் கொடுப்பதற்கும், எல்லா நற்காரியங்கள் செய்யக்கூடிய வருடமாக நம்முடைய இந்த நாட்கள் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவான். ஆமீன். அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய மழை பொழியக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மழையின் காரணமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மழை தண்ணீரை குடித்து ஆயத்துக்களை ஓதி நோய் நிவாரணம் செஞ்சாங்க. ஏராளமான நோய்களுக்கு, எல்லா நோய்க்கும் லுக்குல்லி தாயின் தவாவும், எல்லா நோய்க்கும் மருந்துண்டு என்று ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பரிசுத்தமான தண்ணீர், 7 தண்ணீர் சிறப்புமிக்க அந்த 5 தண்ணீர், சிறப்புமிக்க 5 தண்ணீர் என்ன, சிறப்பான தண்ணீர் என்னென்ன, எப்படிலாம் நான் நோய் நிவாரணம் அடைந்தாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய அனைத்து சம்பந்தமான இல்மு, ஞானம், ரப்பி ஜிதினி இல்மா, அல்லாஹ் எல்லோருக்கும் நாஃபியான இல்ம தந்து அமல் செய்ய தௌஃபீக் தருவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأنزلنا من السماء ماء طهورا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لكل داء دواء أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி உலகோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பரக்கத்து பொருந்திய மழைக்காலங்கள், மழை பெய்யக்கூடிய நேரங்கள். அப்போ அந்த நேரத்தில் முன்னோர்கள்லாம் மழை தண்ணீரை பிடித்து அதில் சூறாக்களை, ஆயத்துக்களை ஓதி நோய் நிவாரணம் அடைந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்மெல்லாம் முன்னாடி உள்ளவங்க, முன்னாடி வீட்டுக்கு மழை பெய்யும் போது முன்னாடி ஒரு ஸ்டேர் மேலே பெரிய பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு ஒயிட் துணியை, லுங்கி அப்படியே விரித்து விட்டு அந்த மழை பெய்யும் போது அப்படியே ஃபில்டராக தண்ணி, பறவையெல்லாம் காய வைக்காமல் நல்ல ஃபில்டரான தண்ணி, மாடி உள்ளவங்க மாடி மேலே வச்சுக்கலாம், மாடி இல்லாதவங்களுக்கு வாசல் முன்னாடி வச்சுக்கலாம். பெரிய செயலை போட்டு ஒரு பெரிய சட்டியில் மேலே வெள்ளை ஒயிட்டு சன்னமான சால் மாதிரி ஒரு துணியை விரித்து அப்படியே பறக்காத மாதிரி சேஃப்டியாக வச்சோம்னா தண்ணி மழை பெய்ய அப்படி ஃபில்டராகி நல்ல தண்ணி பூரா அல்லாவுடைய சிப்பாவான தண்ணி, மழை தண்ணி நம்ம பெற முடியும், சுத்தமாக எடுக்க முடியும். அப்படி எடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய நோய் நிவாரணம் அடைந்தாங்க. அப்படிப்பட்ட தண்ணீர்களில் சிறந்த தண்ணீர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 தண்ணீரை சிறப்பான தண்ணீர் என்று நமக்கு சலாய்த்து சொன்னாங்க. 1வது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தண்ணீர் சிரமமான நேரத்தில் நமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய விரல்னால முஜிசான் மூலமாக தண்ணீர் வந்தது. அவங்கெல்லாம் தாகம் தீர குளிச்சாங்க என்றெல்லாம் அதிசமெல்லாம் அறிந்த ஒரு உண்மை. அப்போ அந்த தண்ணீர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையிலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய குதிரத்து மூலமாக வந்த முஜிசாவான தண்ணீர், இது சிறந்த தண்ணீராக இருக்கிறது. 2வது ஜம்சம் நீர். ஜம்சம் நீர் சிறப்பமான பரக்கத்து பொருந்திய ஒரு நீர். நம்ம பார்க்குறோமா இல்லையா, எவ்வளோ
காலமாக எவ்வளோ மனிதர்கள் குடித்தாலும் மழை பெய்ந்தாலும் வெயில் கடுமையான வெயில் தான் அடிச்சுட்டு இருக்குது. இப்போ மக்காவிலாம் கடுமையான வெயில். அப்போ அந்த வெயில் நேரத்துலேயும் தண்ணியே வத்தாத எல்லோருக்கும் அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய விதத்திலே எல்லோரும் அது குடிக்கலாம். எத்தனை நாள் வைத்தாலும் கெட்டு போகாது, அசுத்தமாகாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பான தண்ணீர் ஜம்சம் நீர், பரிசுத்தமான நீர். இது 2வது பர்க்கத்து பொருந்திய நீராக இருக்கிறது. 3வது ஹவுசுல் கௌசர். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே ஈமான்தாரிகளுக்கு அப்படி எடுத்து அவங்க கையினால் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவங்களுடைய கையினால் தண்ணீர் ஹவுசுல் கௌசர் நீர் குடிக்கக்கூடிய பருவக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானா. இன்னா அன்ஸல்னாஹு இன்னா ஆத்தைனா கல் கௌசர். நம்ம கௌசரை நம்ம வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கௌசர் நீரை தண்ணீர் உங்களுக்கு நம்ம வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த ஹவுசுல் கௌசரை நம்ம தந்தோம். அந்த நீர் சிறப்புக்குரிய நீர், பரக்கத்து பொருந்திய நீர். 3வது சிறப்பான நீராக இருக்கிறது, தண்ணீராக இருக்கிறது ஹவுசுல் கௌசர். 4வது பரக்கத்தான நீர் நைல் நதியில் ஓடக்கூடிய அந்த தண்ணீர், அது 4வது சிறப்பான தண்ணீராக இருக்கிறது. 5வது தான் நம்ம பேசக்கூடிய மழை நீர், மழை தண்ணீர். இது 5வது சிறப்புக்குரிய தண்ணீராக இருக்கிறது. இதில் ஏராளமான சிறப்புகள், ஏராளமான வெகுமதிகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றோடு. வான்சல்லா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா. வானத்திலிருந்து நம்ம பரிசுத்தமான அந்த பொழியக்கூடிய நீர் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய நீராக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சலாய் சொல்கின்றார். அப்படிப்பட்ட பரிசுத்தமான நீர், அந்த மழை நீர், ஜம்சம் நீர் வைத்து நம்ம சொல்லக்கூடிய ஆயத்துக்களை ஓதி நம்ம குடித்தோம் என்று சொன்னால் எல்லா நோயும் ஷிஃபா தரக்கூடிய ஒரு மாமருந்தாக இருக்கிறது. அதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தந்தாங்க. இந்த மழை நீரில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சூறாக்களை நம்ம கீழே பார்க்கக்கூடிய சூறாக்களை ஓதி அவங்க நோய் நிவாரணம் தேடிக்கொண்டாங்க. எல்லோரும் நாங்கள்லாம் குடித்தோம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஹதீஸ். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஆயத்துகள், அதாவது வக்கூர் ரப்பி இக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். அப்படி ஓதக்கூடிய ஆயத்துக்களை அந்த தண்ணீரை மழை பிடிச்சு நான் சொன்ன மாதிரி சட்டியில் வெள்ளை துணியை வச்சு மறைச்சு தண்ணீர் மழை எந்த படாமல் நேரடியாக அந்த தண்ணீர் விழுந்து கைப்படாமல் நம்ம ஒரு பாதத்தில் வச்சு என்ன செய்யணும், ஓதணும். வக்கூர் ரப்பி இக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன் ஒரு 3 தடவை. வக்கூர் ரப்பி இக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். அப்புறம் அடுத்தது யாசின் வரக்கூடிய ஒரு ஆயத்து, சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். ஒரு அற்புதமான ஆயத்து. யாசின் நம்ம எல்லாம் ஓதக்கூடிய ஆயத்து தான். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய சூரா யாசின் வரக்கூடிய ஒரு ஆயத்து. அருமையான மாமருந்தாக இருக்கக்கூடிய ஆயத்து. இந்த மழை தண்ணீரில் ஓதி எப்படி ஓதணும், ஷிஃப்னு ஓதக்கூடாது, இஃபுன்னு ஓதக்கூடாது. இஷ்ஃபி 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 சொல்லி ஓதி நம்ம என்ன செய்யணும், குடிக்கணும். அது மாதிரி புருதா சைஃபும் ஓதி குடிப்பாங்க. புருதா சைஃப் பழைய அருமையான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கனவுல ஓதி நோய் நிவாரணம் பட்ட அந்த புருதா சைஃப். அமின் ததகுருதி ரானிம்பிதி சலமி மஸ்ஜத் ஜாமன் ஜரா பிலாமின் முகதமி மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. மௌலாய சல்லி நம்ம மௌலூது நம்ம இந்த புருதா ஷரீஃப் நம்ம ஓதுறோமா இல்லையா, எல்லோரும் ஓதக்கூடிய அந்த புருதா ஷரீஃபை ஓதியும் தண்ணீர் நம்ம குடித்தா மிகப்பெரிய ஷிஃபா இருக்கிறது. அது மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது 70 ஆயத்துல் குர்சி 70 தடவை, சூரத்து ஃபாத்திஹா 70 தடவை, குல் அஊது ரப்பின் நாஸ் 70 தடவை, குல் ரப்பின் ஃபலக் 70 தடவை, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா 70 தடவை, சூரா யாசீன், அது மாதிரி சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா சூரா, அது மாதிரி அலம் நஷ்ரஹ் சூரா, அது மாதிரி இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ருடைய சூரா, அது மாதிரி 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம்.
லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாலாம் கலிமா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீம் அல்லதீ லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. தௌபா. அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆயிரம் ஸலவாத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட ஸலவாத்துகளை ஓதக்கூடிய சூறா எல்லாம் அந்த மனத்தண்ணியில் ஓதி இஷ்ஃபி இஷ்ஃபி என்று சொல்லி ஓதி நம்ம எடுத்து வச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நோயாளிகளுக்கு கொடுக்கலாம், எல்லோரும் குடிக்கலாம். இந்த தண்ணீர் நம்ம பச்சை தண்ணியாக குடிக்க முடியலன்னு சொன்னால் சூட வச்சு நம்ம அழகான முறையில் ஓதி சிப்பாவாக நம்ம குடிக்கலாம். இது நல்ல ஒரு மழை நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் முன்னோர்கள் செஞ்ச மாமருந்தாக இருக்கக்கூடிய அழகான என்ன மழை தண்ணீர் நோய் நிவாரணம் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் படிச்சையும் கேட்டதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.